தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 4:38 வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிலே பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். இயேசுவிடம் வேண்டிக் கொண்டார்கள். இந்த மார்க்கு சுவிசேஷத்திலேயும் லூக்கா சுவிசேஷத்திலேயும் 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மார்க் 1:30 அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். லூக்கா என்ன சொல்றாருன்னா வேண்டிக் கொண்டார்கள். அப்படின்னா ஆக பேதுருவின் மாமி சுகவீனமாக இருப்பதை, ஜுரத்தோடு இருப்பதை ஆண்டவருக்கு தெரிவித்தார்கள். பிறகு ஆண்டவரே நீர் வந்து அவளுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆக ஆண்டவருக்கு தெரிவித்து வேண்டிக் கொண்டதை ஏற்றுத்தான் இயேசு பொழுது வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். பாருங்கள், அப்படி என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எதுவா இருந்தாலும் ஆண்டவரிடத்துக்கு வர வேண்டும், இயேசுவிடத்துக்கு வர வேண்டும். உங்கள் பிரச்சனைகளா, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையா, வியாதி போராட்டங்களா, ஆக கடன் பிரச்சனையா, எதுவா இருக்கட்டும் இயேசுவிடத்துல வர வேண்டும். அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். வேண்டிக் கொண்ட உடனே இயேசு அந்த வீட்டுக்கு வந்தார். பாருங்க, வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆண்டவரை வேண்டிக் கொண்டதை பார்க்கலாம், பிரச்சனைகளை இயேசுவிடத்துல கொண்டு வந்ததை நீங்க பார்க்கலாம். பாருங்க, அப்படியானால் எதுவா இருந்தாலும் இயேசுவிடத்துல கொண்டு வர வேண்டும், அவரிடத்துல கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, நீங்களாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, நீங்களாக ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, இடத்துக்கு போய் இருக்கிறத இழக்கக்கூடாது. நீங்களாகவே இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொல்லி செய்யக்கூடாததை செய்து பாரத்தின் மேல் பாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், பிரச்சனையா, பாடுகளா, தேவைகளா, அநேக வெளியே சொல்ல முடியாத வேதனைகளா, இயேசுவிடத்துல கொண்டு வாருங்கள். ஒரு அற்புதத்தை இப்பொழுதே இயேசு உங்களுக்கு செய்வார். யாரையும் புறம்பே தள்ளாதவர், பெரிய வியாதியா சின்ன வியாதியா என்று பாரபட்சம் பாராதவர், யாரையும் புறம்பே தள்ளாத தெய்வம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், எதுவா இருந்தாலும் சரி, வியாதியா பிரச்சனையா, இயேசுவிடத்துல கொண்டு வாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய மகிமை வீடியோவை உங்கள் ஸ்மார்ட் போனில் தினந்தோறும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8778504502. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.